நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றோம். நம்பிக்கையின் தேவனிடமிருந்து நம்பிக்கையின் வார்த்தைகளை தரும் ஆசீர்வாத நிகழ்ச்சி நம்பிக்கையின் குரல். You are watching and listening Voice of Hope. நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருப்பது நம்பிக்கையின் குரல். வாருங்கள், தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றோம். தேவ பிள்ளைகளே, மீண்டும் ஒரு தேவ செய்தி வாயிலாய் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். ஒரு மாதத்தின் நிறைவு நாட்களுக்குள்ளே வந்திருக்கிறோம். கர்த்தர் தம்முடைய வல்லமையின் கிரியை உங்களை நடப்பித்து உங்களை ஆசீர்வதித்திருப்பார் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதரை அங்கே அனுப்பி அங்கே கட்டளை கொடுக்கிற ஒரு தேவனை நாம் விசுவாசிக்கின்றோம். அந்த தேவனின் மகிமையை நாம் தியானித்து வருகின்றோம். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, உனக்காக அவர் கிரியை செய்கிற ஒரு ஆண்டு. உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. சகோதரனே, சகோதரியே, அந்த நபராக நீங்கள் இன்றைக்கு இருக்கும்படி கர்த்தர் உங்களை நடத்துவாரா? உங்களுக்காகவே தேவன் அதை செய்வார். உங்களை அறிந்த ஒரு தேவன் உங்கள் வழிகளிலே நீங்கள் நெருங்கி இருக்கிற அல்லது அடைய போகிற அந்த ஆபத்துக்கள், பயங்கரங்களை அறிந்த ஒரு தேவன். அவர் உங்களுக்காகவே விசேஷமான ஒரு கிரியையை அவர் நடப்பிப்பார். ஏன்னா அவர் நம்மை அறிந்து புரிந்து வைத்திருக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறபடினால், நம்ம புதிய ஏற்பாட்டுல சகையுவை குறித்து நாம் படிக்கிற பொழுது, சகையுவின் செயல் இயேசுவை பார்க்க விரும்பின ஒரு செயல். எப்படிப்பட்டவரோ என்று அவன் பார்க்க விரும்பினான். ஆனால் இயேசுவானவர் அவனுக்கு தான் எப்படிப்பட்டவர் என்பதை அவன் பார்த்து விட்டால் மட்டும் போதாது, எப்படிப்பட்டவர் என்பதை அவன் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதனால் அவனை தூரத்தில் அல்லது உயரத்தில் அல்ல, அருகில் வைத்து அவனுக்கு தன்னை காண்பிக்க விரும்பினான். தேவ பிள்ளைகளே, இது சகையுவினுடைய அந்த மனநிலைக்கு ஏற்றபடி தேவன் கிரியை செய்கிறதை அங்கே பார்க்கும். ஏன்னால் சகையு மரத்திலே ஏறினதற்கு பல காரணங்கள். ஏன்னா அதை ஒரு காரணம் அங்கே சொல்லப்படுகிறது, அவன் குள்ளனானபடியால் என்று அவன் உயரத்தை பற்றி அங்கே சொல்லுகிறது. அது மட்டும் ஒரு காரணம் கிடையாது. அவன் சமூகத்துக்குள்ளே ஜனங்கள் நடுவிலே வந்து இயேசுவை பார்த்து இயேசுவோடு பேசக்கூடிய தைரியம் அல்லது மன பக்குவம் அவனிடத்திலே இருந்திருக்கவில்லை. ஆகவே இப்படிப்பட்ட நிலையிலே தன் உயரத்தின் நிலைமை, தன் சரீரத்தின் நிலைமை, அதே நேரத்திலே தன் வாழ்வின் நிலைமை, இவைகளை வைத்துக் கொண்டு இயேசுவை தூரத்தில் பார்க்க விரும்பினான். இயேசு அவனை அருகில் அழைத்து அருகில் வைத்து அவனிடத்தில் தேவ பிள்ளைகளே நெருங்கி வந்து அவனோடு கூட தேவன் இணைந்து அவன் வீட்டுக்கு அவர் செல்லுகிறதை அங்கே பார்க்கும். ஆம் தேவ பிள்ளைகளே, உனக்காக அவர் கட்டளை கொடுக்கிற ஒரு தேவன். தம்முடைய தூதர்கள், அதாவது அவனுடைய தூதர்களுக்கு ஒரு கட்டளை தேவ பிள்ளைகள். அவர்கள் தேவன் சொன்னதை நமக்காய் நிறைவேற்றவர்கள் ஆயத்தமாயிருக்கிறார். இந்த முறை புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே
இந்த தேவன் எப்படிப்பட்ட ஒரு தேவன், எப்படிப்பட்ட செயல் நமக்கு செய்கிறார், நமக்காக அவர் செய்கிற செயல் என்ன என்பதை தியானிக்க நாம் வரும். அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்திலே யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே அங்கே கொலை செய்து விட்டார். முதலாவது யோவான், பின்பு யாக்கோபு அங்கே நடைபெற்று விட்டது. இப்பொழுது வேதம் சொல்கிறது, அது யூதருக்கு பிரியமாயிருக்கிறது என்று அவர்கள் கண்ட பொழுது பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தார். கடைசியாக 12ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்கிறது, அவனை பிடித்து விட்டார்கள். அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைக்கிறார்கள். இப்பொழுது பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பதாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படியாக அங்கே 4 போர்ச்சவராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக அவனை அங்கே ஒப்புவிக்கிறார். இந்த சூழ்நிலையை புரிந்து கொள்ளுங்க தேவ பிள்ளைகளே. நமக்காக தேவன் நம் வழிகளை அறிந்திருக்கிறார். அந்த வழிகளிலே நம்மை காக்கும்படி தேவன் விரும்புகிறார். அங்கே காக்கிற தேவனா இருக்கிற பொழுது அவர் நமக்காக, உங்களுக்காக, எனக்காக விசேஷமாய் அவர் கிரியை செய்தால் மட்டுமே நமக்கு விடுதலை என்கிற பல சூழ்நிலைகள் இருக்கிறது. நமக்காக மட்டும் என்றால் இது யாருக்கு நடக்கவில்லை, நமக்கு மட்டும், உனக்கு மட்டும் தான் நடந்திருக்கிறது. பேதுரு இப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறான். அவன் மனநிலை என்ன? யாக்கோபு கொலை செய்யப்பட்டு விட்டான், அடுத்தது பேதுரு என்று நினைத்து கொண்டிருந்த பொழுது இப்பொழுது பேதுருவை அவர்கள் பிடித்து விட்டார்கள், நாள் குறித்து விட்டார்கள். இந்த பஸ்கா பண்டிகை என்று சொல்லப்படுகிற அந்த ஒரு இடைவெளி மட்டும்தான் இருக்கிறது. முடிந்ததன் பின்பதாக பேதுருவுக்கு ஒரு முடிவை அவர்கள் ஏற்படுத்தும்படி ஆயத்தமாகிவிட்டார். வேதம் சொல்கிறது, அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் அவனுக்காக ஜெபிக்கிற ஒரு கூட்டம். உங்களுக்காக எத்தனையோ பேர் ஜெபிக்கலாம், எத்தனையோ ஊழியக்காரர்கள் ஜெபிக்கலாம், எத்தனையோ ஊழியக்காரிடத்தில் உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் சொல்லி இருக்கலாம், எத்தனையோ சபைகளிலே, எத்தனையோ இடங்களிலே தேவ பிள்ளைகளே உங்களுக்கு விண்ணப்பம் பண்ணுகிற நபர்களை நீங்கள் ஏற்படுத்தி இருக்கலாம். அந்த ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் விட கர்த்தர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். பார், சபையார் ஜபிக்கிறாங்க, தெரிஞ்சவங்க ஜபிக்கிறாங்க, எல்லாரும் ஜபிக்கிறார்கள். ஆனால் 6வது வசனத்திலே வேதம் சொல்கிறது, ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரி. இதை நன்றாக கவனிக்கும்படி நான் விரும்புகிறேன். உங்களுக்காக அநேகம் ஜபித்துக் கொண்டிருப்பார்கள். நீங்கள் ஒரு நல்ல விசுவாசியாக இருப்பீர்கள், நல்ல விசுவாசத்தில் ஓடி இருப்பீர்கள், கர்த்தருக்காக பேதுருவை போல பெரிய காரியங்களை செய்திருப்பீர்கள், தேவனுக்கென்றே வாழ்ந்து கொண்டிருந்திருப்பீர்கள். ஆனா உங்களுக்கு எதுவுமே நடக்கவில்லை, எதுவுமே நடக்கவில்லை. பஸ்கா பண்டிகை முடிந்ததன் பின்பதாக இப்படிப்பட்ட காரியம் நடைபெற போகிறது என்பதை ஒருவேளை பேதுருக்கு தெரிந்திருந்தாலும் அல்லது தெரியாமல் இருந்திருந்தாலும் தேவ பிள்ளைகளே ஒரு விதமான ஒரு மரண நிலையிலே இங்கே ஒரு சூழ்நிலை காணப்படுது. ஆனா வேதம் சொல்கிறது, அவன் குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரி. தேவன் செயல்படுகிற ஒரு தேவன். ஏன்னா உங்களுக்காக, உனக்காக செயல்படுவ, உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகிற தேவன் இருக்கிறார் இல்லையா? அவர் என்ன செய்வாருன்னு சொன்னா, அவருடைய அந்த நேரம் இருக்கிறது பாருங்க. அப்படின்னா எப்பொழுதும் இடைவிடாம தான் கடந்த வாரத்தில் சொன்னேன், தானியேலை போல தேவ பிள்ளைகளை பழக்கமாய் மாற்றிக்கொள்ளுவோம், அதை நம்முடைய வழக்கமாய் மாற்றிக்கொள்ளுவோம். ஏன்னா எப்படியாவது தேவன் கிரியை செய்வார், அவருடைய செயல் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் நடக்கும், தேவன் அதை நிறைவேற்றுவார். அங்கே அந்த முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு என்ன செய்கிறான் என்றால், அவன் இப்பொழுது நடுவே அந்த 2 போர்ச்சவர்கள் நடுவே சங்கிலியினால் கட்டப்பட்டு அவன் நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். அது என்ன நித்திரை என்று தெரியாது. இருதயம் கலங்கின நித்திரையா, விசுவாசத்தின் நித்திரையா, அல்லது நம்பிக்கை, எதுவுமே சொல்லப்படவில்லை. ஆனால் இவனுடைய நித்திரை எதை காண்பிக்கிறது என்றால், தேவனிடத்திலே ஒப்பு கொடுத்த ஒரு வாழ்க்கை, கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுத்த ஒரு வாழ்க்கை. நான் நினைக்கிறேன், ஒருவேளை இந்த மற்றவருடைய ஜெபம், பேதுருடைய விசுவாசம் எல்லாம் சேர்ந்து அவன் இருதயத்தை தேவ பிள்ளைகளே ஒரு சமாதானத்துக்குள் அது கொண்டு வந்திருக்கும். ஒரு நித்திரை அவன் செய்கிறான். காவல்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது 7ஆம் வசனம் சொல்றது, கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான், அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது, அவன் பேதுருவை விலாவிலே தட்டி அவனை சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான், உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது என்று அங்கே வாசிக்க. சகோதரனே, சகோதரி, அனுப்பப்பட்ட தூதன் நம்முடைய வாழ்விலே தேவ பிள்ளைகளை நம்மை தட்டி எழுப்பி செயல்படுத்துகின்றார். தேவ பிள்ளை
இது எலியாவின் சம்பவத்துல நீங்கள் பார்க்க, கர்த்தருடைய தூதனானவர் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணி, அவன் போஜனம் பண்ணிவிட்டு திரும்பவும் அவன் அங்கே நித்திரை கொள்ள நினைக்கிறான். மீண்டும் அவனை தட்டி எழுப்பி, நீ போக வேண்டிய தூரம் இன்னும் இருக்கிறது என்று அவனை உற்சாகப்படுத்துகிறதை பார்க்க. இங்கே தட்டி எழுப்பி அங்கே பார்க்கிறோம், வெளிச்சம் பிரகாசித்தது, பயம் உண்டாக்கவில்லை. அங்கே சிறைச்சாலை காவல்காரர்கள் நடுவிலே அவன் கட்டப்பட்டவனாய் நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறான். தேவன் என்ன செய்கிறார் பாருங்க, தூதனை அனுப்பி வெளிச்சம் பிரகாசிக்க பண்ணுகிறார். நம்பிக்கை ஒன்று உருவாகிறது. கலக்கம் அந்த இடத்திலே, பதட்டம் கிடையாது. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். தேவனுக்காக வாழ்கிற தேவ பிள்ளைகளாய் தேவன் செயல்படும்படி உங்களை ஒப்பு கொடுத்திருப்பீர்களாக இருந்தால், தேவன் செயல்படுகிற பொழுது தேவ பிள்ளைகளே, அந்த மரண சூழ்நிலையிலும் சகலமும் உங்களுக்கு சமாதானமானதாய் அது காணப்படும். வெளிச்சம் பிரகாசித்தது. விழாவிலே தட்டி எழுப்பி வெளிச்சம் பிரகாசித்த பொழுது நமக்கு புரியவில்லை, என்ன செய்வது என்று தெரியவில்லை, அடுத்தது என்ன என்று தெரியவில்லை. தேவன் வேதம் சொல்லுகிறது, நம்மை நடத்தும்படி, நம்மை உற்சாகப்படுத்தும்படி, நம்மை தொட்டு நடத்துகிற ஒரு தெய்வம். தட்டி எழுப்பி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே என்ன நடக்குது? எழுந்திருக்க வேண்டுமானால் என்ன நடைபெற வேண்டும்? கட்டப்பட்ட கைகளும் கட்டப்பட்ட கால்களும் என்ன செய்யப்பட வேண்டும்? கட்டவிழ்க்கப்பட வேண்டும். வேதம் சொல்கிறது, தேவன் கட்டவிழ்த்தார், அவனை கட்டவிழ்த்தார். அதன் பின்பதாக பாருங்க, அவசரப்படுகிறவர் அல்ல நம் தேவன். அவர் ஆரம்பத்தில் சொன்ன செயல்படுகிற தேவன். சமாதானமாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கும், சமாதானமாய் நம்மை கொண்டு வா, சமாதானமாய் தேவ பிள்ளைகளை மனம் பதபதைக்காமல். இன்றைக்கு அநேக சொல்லுவாங்க, பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறது, ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கிறது என்று சொல்லுவார். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நடத்துகிற பொழுது அவைகளை நாம் அங்கே காணவே முடியாது. ஏன் அதை சொல்லுகிறேன் என்றால், தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சியை தொடுத்துக்கொள். எப்படி உள்ள வந்தியோ அப்படியே வெளியே போக வேண்டும். அந்த இடத்துல இந்த இடத்தை விட்டு தப்பி விடுவோம் என்கிற ஓட்டம் அல்ல தேவ பிள்ளைகளே. தேவன் நடத்துகிற ஒரு நடத்துதல், ஒரு நடத்துதல். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நடத்துகிறார் அவனை அவனுடைய வாழ்விலே. என்றால் ஒரு பக்கம் ஜெபம் போய்கொண்டிருக்கிறது, ஒரு பக்கம் கர்த்தர் மேல வைத்த விசுவாசம் போய்கொண்டிருக்கிறது, கர்த்தர் மேல சார்ந்திருக்கிற வாழ்க்கை இருக்கிறது. எல்லாவற்றையும் தேவன் அங்கே வைத்து முந்தின நாள் ராத்திரியிலே வந்து தேவன் இந்த காரியங்களை தூதனை கொண்டு நடப்பிக்கிறார். அதுக்கு பின்பதாய் பாருங்க, தூதன் அவனை நோக்கி அறையை கட்டி உன் பாதரட்சியை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தப்படியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்று சொன்னான். வஸ்திரத்தையும் எடுத்துக்கோ. உனக்கு தரப்பட்ட அந்த வாழ்க்கை இருக்கிறது இல்லையா? உனக்கு தரப்பட்ட அந்த ரட்சிப்பு இருக்கிறது இல்லையா? உனக்கு தரப்பட்ட விடுதலை இருக்கிறது இல்லையா? அதை நீ விட்டு விடாதபடிக்கு கர்த்தருடைய செயலிலே, கர்த்தருடைய வழிநடத்தலே நீ கடந்து செல்ல கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். தொடர்ந்து பார்க்கலாம். அப்படியே அவன் பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் முதலாம் காவல் இரண்டாம் காவலை கடந்து நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்த பொழுதுதான் அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்ட ஒரு வீதி நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். இப்பொழுது பேதுருவுக்கு இப்பொழுதுதான் விளங்குகிறது. 11வது வசனம், பேதுருவுக்கு தெளிவு வந்த போது ஏரோதின் கைக்கும் ஜூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலை ஆக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்று அவன் சொன்னான். பாருங்க, உன்னுடைய வழிகளிலே உன்னை காக்கும்படி நினைக்கிற ஒரு ஆண்டவர் எப்படி காக்கிறார்னு சொன்னால், முதலாவது ஏரோதின் கைக்கு உன்னை தப்பி, அதாவது அதிகாரத்தின் கைக்கும் அவர் தப்புவித்தார். யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் அங்கே அவன் தப்புவிக்கப்படுகிறான். பஸ்கா பண்டிகை முடிந்த பின்பு இவனை ஜனங்களுக்கு முன்பதாய் கொண்டு வந்து இவனுக்கு தீர்ப்பிட்டு இவனை கொன்றுவிடலாம் என்று ஏரோது நினைத்திருந்தான். அந்த எண்ணத்தையும், இவன் எங்கள் முன்னே கொண்டு வரப்பட்டால் இவனுக்கு மரண தண்டனையான் என்று சொல்லி அவனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தீர்மானிக்கலாம் என்று நினைத்திருந்த யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் தேவன் அவனை தப்புவிக்கும்படியாக கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரி, நீங்க எப்படிப்பட்ட ஒரு நெற்கதியான ஒரு நிலையில் பிளான்டாக, அதாவது திட்டமிட்டப்பட்டிருக்கலாம் தேவப்பிள்ளைகள். உங்களுக்கு முன்பதாக இப்படிப்பட்ட ஒரு திட்டமிட்ட காரியங்கள் உங்களுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கலாம், நடைபெற்று முடிந்திருக்கலாம். வேதம் சொல்லுகிறது,
கர்த்தர் என்ன செய்வார் என்றால் உங்கள் வழிகளில் உங்களை காக்கும்படி தேவன் விரும்புவார். நம்மை தட்டி எழுப்பி சிலவள செயல்பட முடியாதபடி சூழ்நிலை உங்களுக்கு இருக்கலாம். என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது என்ன செய்ய வேண்டும் என்பதை நமக்கு சொல்லிக் கொடுப்பது மட்டுமல்ல, செய்ய வைக்கும்படி தேவன் நமக்கு ஒரு தூதனை அனுப்பி கட்டளை கொடுத்து அனுப்புவார். இந்த நாள்ல அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய வாழ்க்கையில தேவன் உதவி செய்வாரா? ஆம் தேவ பிள்ளைகளே, அங்கே சிறைச்சாலையின் நடுவிலே வந்து அவனை அழைத்து செல்லுகின்ற ஒரு தூதனை இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அழைத்து செல்லுகிற ஒரு தூதன். உடைய வாழ்க்கையில தேவன் அதை செய்யும்படி உங்களை அர்ப்பணியுங்கள் தேவ பிள்ளைகளே. இன்னைக்கு அவருக்காக வாழுகிறீர்களா? அவருக்காக ஜீவிக்கிறீர்களா? அவரை முழுவதுமாய் நம்பி இருக்கிறீர்களா? அப்படிப்பட்ட நிலையில இன்னைக்கு ஆண்டவரை இப்படி நம்பி வாழ்ந்தும் என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு உபத்திரவத்துக்குள்ளே போகிறேன் என்று சொல்லுகிறீர்களா? சகோதரனே சகோதரிய, மனிதனுடைய எண்ணங்களில் இருந்து அல்லது மற்றவருடைய தீமையான திட்டங்களில் இருந்து தேவ பிள்ளைகளே கர்த்தர் உங்களை வல்லமையாய் தப்பு வைப்பார். நிச்சயமாய் தேவன் தப்பு வைப்பார். அவர்கள் யாராக இருந்தாலும் சரி தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளை தேவன் தப்பு வைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழுங்கள். உண்மை உள்ள ஜீவியத்தை ஜீவியுங்கள். அங்கே தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு நிலையிலும் அந்த ராத்திரியிலே சங்கிலிகள் நடுவிலே சேவகர்கள் நடுவிலே நித்திரை பண்ணக்கூடிய ஒரு சமாதானத்தை தேவன் தருவாரா? ஒரு இருதயங்களில் ஒரு சமாதானத்தை, எல்லா விதமான அந்த ஸ்ட்ரெஸ், எல்லா விதமான அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் தேவ பிள்ளைகளை சகலவற்றையும் தேவன் எடுத்து போடுவாரா? உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கட்டளையிடும்படி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பன், இந்த நல்ல வேளைக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் என்னோடு கூடி ஜபிக்கிற பிள்ளைகளுக்காக சமூகத்துல வருகிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளில ஆண்டவரே பேதுருவின் அனுபவத்தை போல சுவாமி உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிறதான எல்லா துயரமான அனுபவங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம். இன்றைக்கும் நீர் அவர்களுக்காய் கர்த்தாவே தப்புவிக்கும்படியாய் தேவன் செய்கிற செயலுக்காய் நன்றி செலுத்தும். உம்முடைய கட்டளை பிள்ளைகள் மீது கொடுக்கப்படுவதா ஒரு விடுதலையை கட்டளையிடுவீராக சுவாமி. நீர் அல்லால் ஆண்டவரே எதுவும் நடைபெறாது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்மை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த மாதம் முழுவதும் பிள்ளைகளோடு கூட இந்த மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் நிற்கிற பொழுது ஆண்டவரே புதிய மாதத்துக்குள் செல்வதற்கு முன்பதாக தேவரீர் இன்றைக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடுகிறார்கள். இவர்கள் அழைத்து செல்லப்பட்டு ஆண்டவரே விடுதலையாக்கப்பட உதவி செய்யும். ஆண்டவரே, ஒவ்வொரு காவலையும் கடக்க உதவி செய்வீராக. எல்லா இருப்பு கதவுகளும் இவர்களுக்காய் தானாய் திறக்கக்கூடிய விதமாக கர்த்தர் கிரியை நடப்பிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வழி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை, மீண்டும் ஒரு தேவ செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று கூறி உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன்.